இன்னைக்கு நம்ம டெரிக் வால்காட்டோட எ ஃபேர் ட்ரை ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு போமோட சம்மரியை ரொம்ப ஈஸியா பார்க்கலாமா? இந்த போயம் கென்யால இருக்க நேட்டிவ் பீப்புள்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்னு சொல்லப்படுது. பிரிட்டிஷ் ரூலர்ஸ்க்கும் நேட்டிவ் ஆப்பிரிக்கன்ஸ்க்கும் சென்டர்ல நடந்த வயலன்ஸ், பிளட்ஷெட், சஃபரிங் இது எல்லாத்தையுமே போயட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த போமோட ஸ்டார்டிங்ல நேட்டிவ் ஆப்பிரிக்கன்ஸ் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அண்ட் பிரிட்டிஷோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த லேண்ட் ஃபுல்லாவே எவ்வளவு சஃபரிங்ஸாலையும் வாராலையும் பிளட்டாலையும் சரௌண்டட் ஆயிருக்கு அப்படிங்கறத போயட் ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. பிரிட்டிஷ் காலனியல்ஸ் ஆப்பிரிக்கன் பீப்புளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, ரொம்ப டாமினன்ஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பொறுக்க முடியாத ஆப்பிரிக்கன் நேட்டிவ் பீப்புள்ஸும் வயலன்ஸை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்க வயலன்ஸ் ஒரு சைட்ல இருந்து மட்டும் இல்ல, ரெண்டு சைட்லயுமே இருக்குன்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. அண்ட் செகண்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா அவரோட பர்சனல் கான்ஃபிளிக் தான். ஏன்னா அவர் மிக்ஸ்டு ஹெரிட்டேஜை சேர்ந்தவர். அவர் ஆப்பிரிக்கனும் தான், இங்கிலீஷ் யூரோப்பியனும் தான். ஸோ அவருக்கு இங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. நான் இங்க ஆப்பிரிக்காவை சப்போர்ட் பண்ணணுமா இல்ல பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு. ஸோ இந்த போயம் வயலன்ஸை பத்தி மட்டும் இல்ல, அங்க நடந்த காலனிசம், ரேசிசம், மிக்சடு ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங்ஸ் பத்தி பேசுற பவர்ஃபுல்லான போயமா அமையுது. இந்த போமோட சம்மரிய ரொம்ப ஈஸியா பிரேக் டவுன் பண்ணி கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.